சில பேர் இந்த தேர்தலில் நிற்கணும் நின்று அவங்களை எப்படியாவது சீட்டு வாங்கணும் மனசை மட்டும் ரொம்ப வேகமாக இப்போ துடிக்குது. மனசை பார்த்தா ரொம்ப வேகமாக துடிக்குது. ஐயோ நமக்கு கிடைக்குமா, ஐயா நமக்கு கொடுப்பாரா அப்படின்ட்டு பல பேருடைய மனசு பட்டு 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 பல்ஸ் பட்டு பட்டு ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. அது 60 to 70 துடிக்கணும். 60 to 70 துடிக்கலாம். அவது எவனோ ஒரு துடிக்குது. அப்பா இந்த மாதிரி ஒரு பிள்ளை இருக்கணும். அடுத்த முறையும் சீட்டு கொடுக்கணும்னு நம்பிக்கை இருக்குதான். அடுத்த ஆளை கொடுத்தா என்ன? ஆனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை அவர் எல்லாம் பேசட்டும், இவிஎம் மிஷின் பதில் சொல்லும். விஜய் அவர்கிட்ட இன்ஜின் இருக்கான்னு எனக்கு தெரியலையே. அட்லீஸ்ட் எங்ககிட்ட இன்ஜின் இருக்கு, டபுள் இன்ஜின் இருக்கு. விஜய் அவங்க இன்ஜினையே நம்ம பார்க்கலையே. அது இன்ஜின் இருக்கா, இல்லை கார்பரேட்டர் இருக்கா, அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறக்கு ஆள் இருக்கா, அந்த இன்ஜின் ஒரு சேசியில் மாட்டுவாங்களான்னு. வண்டி இல்லை, சேசி இல்லை, இன்ஜின் இல்லை, அதுக்குள்ளே போடுற பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இன்ஜினை பற்றி பேசக்கூடாதுன்னா அது திரு விஜய் அவர்கள் இன்ஜினை பற்றி பேசக்கூடாது. ஒருவேளை 234 தொகுதியில் கேண்டிடேட் போடுறாரு, ஒத்துக்கிற இன்ஜின் இருக்கு. 234 கேண்டிடேட்டும் மக்கள் ஏற்றுக்கிறாங்க, அதுக்கு போடுற பெட்ரோல் இருக்கு. விஜய் வெளியே வீதி வீதியாக தெரு தெருவாக பிரச்சாரம் பண்றார், சேசி இருக்கு. மக்கள் ஓட்டு போட்டு ஒரு நல்ல சதவீதம் வர்றாரு, அந்த வண்டி ஓடுது. இன்ஜினே இல்லை, சேசி இல்லை, பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை. அவங்கெல்லாம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து டப்பா இன்ஜின், இந்த இன்ஜின்ங்கிறாங்க. உங்க தலைமையில ரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் நாங்கள் பாடம் கற்பிப்போம். உங்க தலைமையில தேர்தலை சந்திக்க இருக்கிற அப்படின்ற ஒரு தகவல் இடம்பெற்றிருக்கு. உண்மைதானா? உண்மைதான், உண்மைதான். அது மக்கள் கருத்துக்கே நான் விட்டுறேன். ஒவ்வொரு கட்சியும் அவங்கவுங்களுக்கு எது சரின்னு படுதோ அந்தந்த கட்சியில் கூட்டணி அமைச்சுக்குவாங்க. அதில் போய் நான் தலையிட்டு எதுவும் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா வழியில், புரட்சி தலைவர் வழியில் மக்களாட்சியை கொண்டு வர்றதுக்கு என்னால் நான் 39 வருஷ அனுபவத்தில் என்னால் என்ன செய்யணுமோ அதை செய்வேன். நான் தான் ஏற்கனவே சொன்னேன், அவங்களாம் அரசியல்வாதியே கிடையாது, மக்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள். உங்களுக்கே தெரியும், ஒரு கரூர் சம்பவத்திற்கு கூட எட்டி பார்க்கல. அவர் மக்களுக்கு என்ன செய்ய போகிறாரு? ஏங்க, ஒரு கடுமையான இதுவரைக்கும் தமிழகத்திலே வரலாற்றிலே ஒரு கூட்டத்தில் 41 இறந்தது, நெரிசல் இறந்தது, தண்ணி இல்லாமல் பூரா இறந்தவர்கள் இருக்க, இங்கேருந்து கூட்டத்தை முடிச்சுட்டு போயால தெரிந்திருந்தும் அந்த இறந்தவர்களை பார்ப்பதற்கு அவருக்கு மனம் இல்லை. எப்படி ஒரு 7-8 கோடி மக்களை காப்பாற்ற போகிறாரு? ஒன்றும் கிடையாது. ஏதோ கொஞ்ச நேரம் நடித்து பார்க்குறாரு, டான்ஸ் ஆடி பார்க்குறாரு. இந்த டான்ஸ் எல்லாம் பழைய டான்ஸு. இந்த டப்பா கூத்தில் நம்ம ஊரில் ஆடுவான். கனிந்த மரத்தில் தான் கல்லடி விழுகும். ஏன்னா அங்கே தான் பழம் இருக்குது, அங்கே தான் பறவைகள் வரும், அங்கே தான் இலைப்பா வரும், அங்கே தான் பழத்தை கொத்தி சாப்பிட வரும். அதை பற்றி தான் குறை சொல்வார்கள். அதிமுக ஊழல் கட்சி, அதிமுக ஊழல் கட்சி என்று சொல்லி. ஏன்னா எங்களுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னதை போல திரைப்பட 200 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்பவர்கள் எல்லாம் யோக்கியர்களை போல அதிமுக நாங்கள் என்ன தப்பானவர்களா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடிகராக இருந்தார், அரசியலில் நடிக்கவில்லை, அரசாங்கத்தில் நடிக்கவில்லை. இன்றைக்கு வரக்கூடியவர்கள் நடிகராக இருக்கிறார்கள், அரசியலிலும் நடிக்கிறார்கள். அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கொண்டிருக்கின்ற உறவானது ஒரு நட்பு ரீதியான உறவாதான். ஆகவே நாங்கள் யாருக்கும் அடிமையும் கிடையாது. அன்போடு கூட்டணி அமைத்திருக்கின்ற தலைவர் எடப்பாடியார். திரு விஜய் அவர்கள் திமுக ஆட்சியை வீழ்த்தணும்னா அந்த வேலையை பார்க்கட்டும். புரட்சி தலைவர் படத்தை போட்டுக்கிறாரு, எனக்கு ரோல் மாடல்கள் புரட்சி தலைவர் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாவின் ஆட்சியில அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சிங்கிறார், ஊழல் கட்சிங்கிறார். 21 வரை அம்மாவின் ஆட்சி அண்ணன் பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடந்த பொழுது அதில் அமைச்சராக இருந்த போதுதான் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் KA செங்கோட்டையன்.
அவரை நீங்க உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு ஊழல் கட்சி அதிமுக என்பது சொல்வது தவறு. கொஞ்சம் வெளியில வந்து பாருங்க, சுத்தி உள்ளவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொன்னா கோச்சிக்கிறார். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எங்களோடு பயணித்தவர். அவரும் எனக்கு ஒரு அருமை அண்ணன் தான். அவர் ஏதாவது வழியில அம்மாவின் ஆட்சி அமைவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கை. அதை அவர் புரிந்து கொண்டிருப்பார். இபிஎஸ் எனக்கு எப்படி அருமை அண்ணனோ அதே போல அண்ணன் ஓபிஎஸும் அருமை அண்ணன் தான். இங்கிருந்து பிரிந்து சென்றாலும் அண்ணன் கே செங்கோட்டையன் அவர்களும் எங்களது அருமை அண்ணன் தான். வைத்தியலிங்கமாக இருக்கட்டும், அவர் மனோஜ் பாண்டியனாக இருக்கட்டும், வேறு யாரெல்லாம் எங்கு சென்றிருந்தாலும் அவர்கள் அங்கு சென்றிருக்கார்களே எங்களுக்கு வருத்தம் இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.